டைம் இப்போது மதியம் மார்னிங் ஆர் மதியம் 11:30. இன்றைக்கி டேட்டு 10 ஜூலை 2026. இன்னும் நீட் பிஜி 2026க்கு 51 days இருக்குது. இந்த ஐஎன்ஐ செட் நவம்பருக்கு 114 days இருக்குது. கிட்டத்தட்ட நான் லாஸ்ட்டாக வீடியோ போட்டு எவ்வளோ நாள் ஆச்சு, அரௌண்ட் ஒரு 1 week கிட்ட ஆகிடுச்சுன்னு வச்சுப்போமே. கொஞ்சம் சிலப்பல அந்த வண்டியை சர்வீஸ் விட்டதுலேருந்தே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் போயிட்டுருக்கு. என்கிட்ட வண்டி இல்லாமல் இன்னொரு வண்டி வாங்கி அதை வச்சு தான் டியூட்டிக்கு போயிட்டு எதுவும் போகிறது இல்லாமல் நடுவில் நானுமே ஒரு 1 week அவிச்சு விட்டேன். அது நிறைய நடந்துச்சு. எல்லாம் என்னுடைய ஆக்ஷன்ஸோட என்ன சொல்கிறது, அது நல்லதாக கெட்டதானே சொல்ல முடியல, அந்தளவுக்கு என்னை செஞ்சு விட்டுருச்சு. கொஞ்சம் அதுலேருந்து வெளியே வர ஒரு 1 week கிட்ட ஆகிடுச்சு. இப்போ ஓரளவுக்கு வந்துட்டேன். இந்த ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், இம்பார்ட்டன்ட் டெசிஷன் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அதை நான் சூஸ் பண்ணல, முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு விட்டேன். இப்போது அடுத்து உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்ருக்கேன். ஓகே, படிக்க ஆரம்பிப்போம். சீக்கிரம் முடிக்கணும்னு நினைக்கிறேன். பட் நினைக்கிற ஸ்பீடுக்கு போக முடியல. ரொம்ப என்ன ட்ரை பண்ணாலும் நான் எப்படியும் ஒரு 3 hours ஆச்சும் அழுத்தணும் அப்படின்னு பார்க்குறேன். ஒரு 1 hour 1.5 hours இழுத்துட்டு போகிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. டைம் இருக்குது, டைம் நல்லாவே இருக்குது. நான் ஒரு வேளை என்னுடைய டேவை கொஞ்சம் கரெக்டாக பிளான் படி நான் நடந்தேன்னா 4 to 5 hours என்னால் கொண்டு போக முடியும். நான் எந்த டியூட்டியும் போகிறது, கவர்மெண்ட் டியூட்டி தவிர வேறு எந்த கிளினிக்கோ எந்த டியூட்டியும் போகிறது கிடையாது. இது வரைக்கும் போனதும் கிடையாது. லாஸ்ட்டு ஒரு 2.5 years கோத்தையில் இருக்கேன். வந்துச்சு, நான் வேணான்னு விட்டுட்டேன். ஏன்னா ஒரு டைம் போயிட்டேன்னா காசு பார்க்க ஆரம்பித்தேன். அடுத்த காசு நான் பின்னாடி புறமாக இருக்குன்றதுக்காக விட்டுட்டேன், படிக்கிறது இல்லை போயிடாதுன்றதுக்காக. ஸோ கவர்மெண்ட் டியூட்டி, அடுத்து வீட்லேயுமே கூட என்னோட பர்சனல் ஒர்க்ஸு, தூக்கம் அதெல்லாம் சேர்த்தாலுமே மொத்தம் சேர்த்து ஒரு 10 hours கிட்ட தான் வரும். டியூட்டி ஒரு 8 hours ஆவரேஜ்னு போட்டாலும் 6 hours இருக்கும். அதில் ஒரு 2 hours வேலை இருக்கும். 4 hours என்னால் உட்கார முடியும். பட் நான் உட்காரதில்ல. ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, எனக்கு என் கம்பெனியன் சரியாக கிடையாது. என் பிளாக்ல எல்லாருமே சீனியர்ஸாக, நான் தான் இப்போது என் பிளாக்ல சின்ன பையன். அரௌண்டு 2024 February ஜாயின் பண்ணேன். எனக்கு அப்புறம் இப்போது 2 batch உள்ள வந்துட்டாங்க. 3 ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சில் நடந்துருச்சு. இந்த 3 வருஷத்துலேயுமே நான் தான் சின்ன பையன். இந்த வந்து போனவங்க எல்லாரையும் சேர்த்து சொல்கிறேன். ஸோ என் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி, இல்லை நான் படிக்கணும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே யாருமே கிடையாது. மேபி ஃப்யூச்சரில் வந்தாங்கன்னா வரலாம், அதுக்கும் சான்ஸ் கம்மி. ஏன்னா என் பிளாக்ல ஒரு 100ல் ஒரு 60 to 70% சீனியர்ஸ்னால் சும்மா சீனியர்ஸ் இல்லை, குறைஞ்சபட்சம் சர்வீஸே 6 years இருக்காங்க. ரொம்ப எனக்கும் நியரஸ்ட்டு சர்வீஸ் இருக்கவங்களும் 6 years கேப் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு இருக்கும்போது நம்ம இங்கே உட்காந்து தனியாக தான் படிக்கிற மாதிரி இருக்கும். பட் உண்மையிலே கம்பெனி இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா 2022 நான் இம்மிடியேட்டாக பிஜி எம்பிபிஎஸ் முடிச்சு இம்மிடியேட்டாக உட்காந்து படிக்கும்போது கம்பெனியன் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்றது எனக்கு பின்னாடி தான் தெரிஞ்சேன். ஃபஸ்ட் நான் எடுத்த வீடு ஃப்ரெண்ட்ஸை கூட தான் எடுத்தேன். பட் ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துக்கு கிளம்பி வீடு அங்கே இருக்கும், திங்ஸ் அங்கே இருக்கும். பட் படிக்கிறேன்னா எங்கேயோ கிளம்பி போயிடுவாங்க. நான் அப்போ தனியாக தான் இருந்தேன். பட் கூட பக்கத்தில் நான் இருந்தது எக்மோர், அண்ணா நகரில் இன்னொரு ஃப்ரெண்டு ஒரு 4-5 பேர் ஒரு வீடு எடுத்து தங்கியிருந்தாங்க. அங்கே எனக்கு என்னுடைய வேவ் லென்த்துக்கு ரொம்ப செட்டான ஃப்ரெண்டு அஜித். அவன் என்னுடைய ஸ்கூல்மேட் மீன்ஸ் 11th 12th நாங்கள் 2 பேர் ஒரே ஸ்கூலில் படித்தோம். எம்பிபிஎஸும் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் போயிட்டோம். நான் சம்வேர் அரவுண்டு நவம்பர் 2022 நவம்பர் ஆயினே அங்கே நான் போவே இல்லை. நீட்டுக்கு 2 months முன்னாடி தான் அவன் கூட போய் ஜாயின் பண்ணேன். அவன் கூட போய் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கே இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆச்சு படிக்கிற டைமிங். அதெல்லாம் ஒருவேளை மேபி நான் எடுத்தோடனே அவங்க கூட நான் வீடு எடுத்து அவங்க கூட படிக்க ஆரம்பித்தேன், இன்னும் கொஞ்சம் நல்ல ரேங்க் கூட எடுத்திருப்பேன். அந்த இதில் மேபி அவங்க கூடவே பிஜி போனாலும் போயிருப்பேன். பட் அதில் கொஞ்சம் எனக்கு அவனுக்கு கொஞ்சம் ரேங்க் வித்தியாசம் வந்துருச்சு. அவன் ஒரு நல்ல ரேங்க் எடுத்தேன், அவனோட நான் ஒரு 60 ரேங்க் பின்னாடி எடுத்துட்டேன். அதனால் கொஞ்சம் வித்தியாசங்கள் வந்துருச்சு. ஓகே, அதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம். படிக்கணும், எனக்கு ஒரு கம்பெனியும் வேணும். இல்லை இருந்தாலும் நான் படித்து தான் ஆகணும். ஓகே, பார்ப்போம். ஸ்டடி கம்பெனியன் உடனே எல்லோரும் வேறு ஏதாவது பேசிட போகிறீங்க. படிக்கிறதுக்கு கூட ஒருத்தன் உட்காந்து படித்தான்னா அது ஒரு மாதிரி நல்ல ஃபீல் கொடுக்கும். ஓகே, அவன் படிக்கிறான், நம்மளும் படிப்போம் அப்படின்னு. ஜஸ்ட்டு பொறாமையில் சொல்ல, அவனும் எஃபர்ட் போடுறான், நானும் எஃபர்ட் போடுறேன். ஸோ இதுக்கான ஒரு அவுட்கம் வரும். நான் ஒன்றும் தனியாக இதுக்குள்ளே உட்காந்து
தனியாக செவுத்த பார்த்து நான் ஒன்றும் கத்திட்டு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கும். அது நான் எனக்கு சரியாக சொல்ல வரல, பட் உண்மை அதுதான். உங்கள் வேவ்லென்த்துக்கு செட் ஆகிற ஒரு ஃப்ரெண்டு மட்டும் உங்களுக்கு கூட இருந்துட்டாங்கன்னா, நீங்கள் 2 பேரும் ஒன்றா உட்காந்து படிச்சிங்கன்னா அந்த அந்த ரிசல்ட்டு ரொம்ப ரொம்ப பயங்கரமாக நல்லா வரும், நீங்கள் தனியாக உட்காந்து படிக்கிறத விட. ஒரு சிலருக்கு தனியாக உட்காந்து தான் படிப்பேன் அப்படின்றவங்க ஓகே, மற்றபடி பட் ஒரு முறை நீங்கள் கம்பைன் ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒருவேளை உங்களுக்கு கம்பைன் ஸ்டடி செட் ஆகுதா இல்லையான்றது. என்னால் இப்போ அதை பண்ண முடியாது, ஏஜும் ஆகிடுச்சு, தனியாகவும் இருக்கேன். அதனால் என்ன இருக்கோ என்ன வருதோ இருக்கிறத வச்சு பண்ணுறதை வச்சு வர்ற மாற்ற தான் நான் எடுத்துகிட்டு போகணும். பார்ப்போம்.